வாழ்நாள நீட்டிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. பிராணாயாமா, அதாவது பிராணா அப்படின்றது உயிர் இல்லைன்னா மூச்சுக்காற்று. அயாமா அப்படின்றது ரெகுலர், மூச்சினுடைய ஓட்டம் ரெகுலர் ஆகிறதுக்கான பயிற்சி தான் இந்த பிராணாயாம பயிற்சி. இந்த பயிற்சி வாழ்நாள நீட்டிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதாவது பிராணனுடைய ஓட்டம் நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னா, நம்ம நடக்கும் போது, ஓடும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது, இந்த மாதிரி ஒவ்வொரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லயும் பிராணனுடைய ஓட்டம் வேரி ஆகுது. இது பிசிக்கல் ஆக்டிவிட்டியில மட்டும் இல்லாம மென்டல் ஆக்டிவிட்டி, அதாவது எமோஷன்ஸ்லயும் இந்த பிராண ஓட்டம் இர்ரெகுலரா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டீஸ்லயும் இர்ரெகுலரா இருக்க இந்த பிராண ஓட்டத்தை ரெகுலர் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த பிராணாயாம பயிற்சி. நம்மளுடைய எமோஷன்ஸோட சேஞ்சஸ்ல பிராண ஓட்டம் இர்ரெகுலர் ஆகுது. அப்போ பிராண ஓட்டத்தை ரெகுலர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோவப்படும் போது நம்மளுடைய மூச்சை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது இப்படி மூச்சு ஃபாஸ்டா போகும். துக்கம் தொண்டை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வருத்தத்துல துக்கத்துல இருக்கும்போது நம்மளுடைய பிரீத்து உள்ள போறதுக்கே ரொம்ப சிரமப்படும். அது இல்லாம குழந்தைங்க அழுகிறத பார்த்துருப்போம். ரொம்ப தேம்பி அழுவாங்க. ரொம்ப நேரம் தேம்பி அழுகும் போது ஒரு பெருமூச்சு எடுப்பாங்க குழந்தைங்க. இதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு எமோஷன்ஸ்லயும் இந்த பிராண ஓட்டம் வேரி ஆகிறத பார்க்க முடியுது. இப்படி இந்த பிராண ஓட்டத்தை ரெகுலர் பண்றது மூலியமா வாழ்நாள நீட்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த பிராணாயாம நாடி சுத்தி பயிற்சி. இந்த நாடி சுத்தி பயிற்சி ஒரு பேலன்சிங் பிராணாயாம பயிற்சி. அதாவது பேலன்சிங்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எமோஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. நாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல ஓடக்கூடிய வாத பித்த கப நாடிகளை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. பஞ்சபூதங்களை நம்ம பாடியில பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இப்படி நம்ம பாடியில இம்பேலன்ஸா இருக்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த நாடி சுத்தி பயிற்சி. நல்ல ஒரு விரிப்பு விரிச்சு சுகாசனத்துல உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை முடியாதவங்க, வயதானவங்க அப்படின்னா சேர்லயே கம்ஃபர்டபுளா உட்காந்து பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்ரா எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட்ல நாசிக முத்ரா, அதாவது நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் மடக்கி இந்த மற்ற 3 விரலையும் நீட்டி வச்சுக்கணும். இந்த தம் ஃபிங்கரை வச்சு ரைட் சைட் நாஸ்டில க்ளோஸ் பண்ணி லெஃப்டில் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற ப்ரீத்தை கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் லெஃப்டில் ஃபஸ்ட்டு மூச்சை உள்ளே இழுக்கிறோம். ரைட்டில் ப்ரீத் அவுட். அகைன் ரைட்லேயே பிரீத் இன் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல பிரீத் அவுட். இந்த லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட்ல வெளியில விட்டு அகைன் ரைட்லேயே மூச்சை இழுத்து லெஃப்டில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறது ஒரு கவுண்ட்டு. இதே மாதிரி நம்ம 9 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். 9 கவுண்ட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி டைமிங்கு. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளோட டைமிங்கை 5 மினிட்ஸு, 7 மினிட்ஸு, 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டே போய்க்கலாம். அதாவது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வரைக்குமே நம்மளுடைய அந்த 9 டைம்ஸ் நம்ம பண்ணுறத ரொம்ப ப்ரீத்தோட
அந்த ஆழமா மூச்சு இழுத்து இழுத்து ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய ப்ரீத்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ 9 டைம்ஸையே நம்ம ஒரு 5 மினிட்ஸு 7 மினிட்ஸ் வரைக்குமே நல்லாவே பண்ணலாம் தாராளமாக. இந்த நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சியை பற்றி ஹத யோக பிரதிபிகா அப்படின்ற வடமொழி நூலில் அனுலோம விலாமா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நாடி சுத்தியை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லா வயதினருமே பண்ணலாம். பொதுவாகவே சில பிராணாயாம பயிற்சிகள் சின்ன குழந்தைங்கள்ல, அதாவது பிலோ 10 இயர்ஸ் இருக்கிறவங்க பண்ணக்கூடாத பயிற்சிகள் இருக்கு. உடல்நிலை, அதாவது இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹெர்னியா இருக்கிறவங்க, இந்த மாதிரி உடல்நிலைகளை தொந்தரவு இருக்கிறவங்க செய்யக்கூடாத பிராணாயாம பயிற்சிகள் இருக்கு. பீரியட்ஸ் டைம்ல செய்யக்கூடாத பிராணாயாம பயிற்சிகள் இருக்கு. இப்படி சில பிராணாயாம பயிற்சிகளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் இல்லை. இதை எல்லா வயதினருமே பண்ணலாம். இன்னொன்று, இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு தடவை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, லஞ்சுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் பண்ணலாம். நைட்டு அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் பண்ணலாம். நைட்டு தூங்க போகிறப்ப பெட் டைமில் பண்ணலாம், ஈவினிங் டைமில் பண்ணலாம். இது ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிக நேரம் நம்ம இதை பண்ணுறோமோ அவ்வளோ அதிகமான பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாடி சுத்தி அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்புல ஓடுற நாடிகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை எல்லாரும் பயன்படுத்தி வாழ்நாளை நீட்டிக்கலாம்.